ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். காலையில் எழுந்திரிச்சி ஒரு கல்யாண வீட்டுக்கு போகலான்னு சொல்லி படப்பட அப்படிங்க சட காரில் ஏறி தட போய் அந்த இடத்துல வந்து நின்னா அங்கே கல்யாணமே முடிஞ்சிருச்சுங்க. அப்போ தான் கூட வந்தாங்க சொல்கிறாங்க, ஆமாம் நீ என்ன பாய் விட்ட கல்யாணம் நினச்சியா? இவங்க காலையிலே முகூர்த்தம் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவாங்க. சரி ஓகே பரவாயில்ல, மெட்டி போடுற ஃபங்க்ஷனையாவது பார்ப்போம்னு சொல்லிக்கிட்டு ஸ்டேஜை ஏற்றி பார்த்தா அங்கே ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக கேமராமேன் கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த சைடு பாருமா, இங்கே தான் ஸ்க்ரீனில் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருந்தப்போ அந்த பக்கம் பார்த்தா பாட்டு பாடிட்டு இருக்கேன். என்னடா இது, இந்த பாட்டெல்லாம் பாடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் பாட்டு கச்சேரியெல்லாம் நடத்துவாங்க. பின்ன இது ஸ்மைலி குரூப்பில் உள்ளவங்க பாடுறவங்களோட பொண்ணோட கல்யாணம் இல்லை, அதனால இந்த குரூப்பில் இருக்கிறவங்களும் பாட்டு பாடிட்டு அந்த பக்கம் ஸ்டேஜில் ஏறி ஃபோட்டோக்கு பூஸ் கொடுக்கறது போனால் ஒரு பக்கம் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. நான் ஸ்டேஜை சுற்றி முற்றி வீடியோ எடுத்துருந்தப்போ தான் என்கிட்ட எல்லோரும் சொல்கிறாங்க, என்னம்மா அங்கே நாங்கள் எல்லோரையும் அசம்பளிப்படுத்திட்டு இருக்கேன், நீ அங்கே போய் நிற்கிற அப்படின்னு. ஒரு ஃபோட்டோக்கு பூஸ் கொடுத்துட்டு பெண்ணு மாப்பிள்ளைக்கு ஒரு வார்த்தை போட்டுட்டு அந்த பக்கமாக இந்த பக்கமாக சாட்டினா அங்கே வாழை இலையை பார்த்து நல்லா அழகாக சாப்பாடு வழங்கிட்டு இருக்கீங்க. என் பையன் கேட்காங்க, என்னம்மா விதவிதமாக காய்கறி போட்டு வைக்கிறாங்க, பிரியாணியை காணும், சிக்கனை காணும். நாங்கள் என்ன சிக்கன் கறிக்கு இதுவும் பாய் வீட்டு கல்யாணம் இல்லை, இங்கே பியூர் வெஜிடேரியனில் ஹெல்த்தி சாப்பாடாக கிடைக்கும், சாப்பிட்டுட்டே அப்படின்ட்டு. அவன் ஒன்றுனே நக்கி பார்க்குறான், ஏன்டா இப்படி நக்குறேன்னு கேட்டால் எந்த கூட்டை வச்சு சாப்பிடுதுன்னு தெரியலம்மா, அதான் டேஸ்ட்டு பார்க்குறேன் அப்படின்னு. எதையாவது வச்சு சாப்பிடுன்னா இந்த பக்கமாக உளுந்த வடை போட்டுட்டு இருந்தாங்க. என்ன நம்ம இலையில் போடுவேன்னு பார்த்தா வரேன் எதுவும் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஏன் பையன் உடனே என் அம்மா அங்கே பயங்கரமாக சாப்பிட்ருவா, என்ன சொல்கிறேன்னா பார்க்க தானே போகிறேன், நீ எப்படி சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டான். பாட்டா நான் ஒரு பிடிப்பேன்னு சொல்லிக்கிட்டு சொன்னால் தான் மிச்சம், எதுவுமே சாப்பிடலை. கூட்டெல்லாம் அப்படி இருந்தது. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லா கூட்டமே. சோறை போட்ட உடனே பருப்பை கொண்டாந்தாங்க. பருப்பை ஊற்று தம்பி சொல்லி இன்னும் கொஞ்சம் ஊற்றுன்னு சொல்லி ஊற்ற வச்சு பருப்பை வச்சு ஒரே பிடிச்சா சாம்பார், அதையும் வச்சு சாப்பிட்டா அடுத்து ரசம் வந்துச்சு. இங்கே இந்த மேலே சாப்பாடு இறங்காதுங்க. நான் வேறு விதமாக பாயசம் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். எங்கே நடந்தது, அது ஒன்றும் நடக்கலை. அப்புறமா ஐஸ்கிரீமை குடிச்சிட்டு பை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்.